ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு தெருவுலேயோ நம்ம ஊருக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 பேராவது வாயாடிங்களாக இருப்பாங்க, தூற்றி திரிகிறவர்களாகவே இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. இவங்களை பற்றி தப்பு தப்பா, அவங்கள பற்றி தப்பு தப்பா. ஏன் சில குடும்பங்களில் சில ஆண்களோ பெண்களோ இருப்பாங்க, அவங்க வேலையே என்னென்னா தன்னுடைய புருஷனை பற்றி தப்பு தப்பாக மற்றவங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும், நிம்மதியாக இருப்பாங்க. இப்படி சில பேர் பாருங்க தூற்றி திரிகிற ஒரு குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, சாக்காடையை நீங்கள் பார்த்துட்டே இருக்க விரும்ப மாட்டீங்க, அங்கே பக்கத்திலே இருக்க கூட உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த தூற்றி திரிகிறவங்க கூட அதே போல சாக்காடை புத்தி உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். அவருடைய வேலையே தூற்றி திரிகிறது தான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நல்ல விதமாக பேச்சோ அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க. புருஷன் மோசமானவன், அடிக்கிறான், திட்டுறான், குத்துறான், சரி கிடையாது, நான் தான் ஒழுங்கு, நான் தான் சரி அப்படின்ற மாதிரி அவங்களே தெரியாமல் ஒரு தவறான பிசாசுடைய கிரியையில் அவங்க அகப்பட்டு கொண்டிருக்கிறத வேதம் வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியர் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். தூற்றி திரிகிறவங்க எப்படிப்பட்டவங்க? கெட்டவர்கள் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அவங்க இரும்பை போல சூடு சொர்ணம் இல்லாமல் அவங்க எவ்வளோதான் புத்திமதி சொன்னாலும் அந்த தூற்றி திரிகிற வேலையை மட்டும் கரெக்டாக செய்வாங்க. இவங்கள போட்டு கொடுக்குறது, அவங்கள திட்டுறது, பேசுறது, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள அவமானப்படுத்துறது. எனக்கு இன்னொரு வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இந்த வாரத்தில் தியானிக்கும் போது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. ஒரு நல்ல பெண்ணுக்கோ நல்ல ஆணுக்கோ நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். எல்லார் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நல்ல ஒழுக்கம், நல்ல ஒரு ஹேபிட், நல்ல குணமுடையவங்க தான் அன்போ சகலவற்றையும் சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். அன்பு நமக்குள்ளாக அதிகமாக இருக்கும்போது இப்படிப்பட்ட குறைகளை நாம் தூற்றி திரியவே மாட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட சாக்காடைகள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சாக்காடைகளை பற்றி நாம் கவலைப்படாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக அவருடைய ஊழியத்தை நாம் செய்வோம், ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். இவர்கள் சொன்னாங்க, அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நம்மை பலவீனப்படுத்தி சோர்வடையும்படியாக பிசாசானவன் அப்படிப்பட்டவர்களை வைத்திருக்கிறான், ஏவ பண்ணுவான். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு இடம் கொடாமல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் அப்படிப்பட்டவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்டவர்களைப் போல நாமும் இல்லாமல் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழுவோம், கர்த்தரையே மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாய் சாக்கடையாக இருக்கக்கூடாது. வாயை திறந்தா ஆரோக்கியமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள், சந்தோஷமான சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகளை யார் பேசுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தூற்றி திரிவுள்ளாய் இல்லாதபடி நாங்கள் உண்மையே பிரஸ்தாபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துவர்களாக. நாங்கள் ஆண்டவரே நல்லொழுக்கம் உள்ள ஆண்டவரே, ஸ்திரீ மானத்தை காக்கிறாள். அவர்கள் ஒருபோதும் பிறரை அவமதிக்கவோ அற்பமாய் நினைக்கவோ புறங்கூறி திரியவோ மாட்டார்கள் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் அப்படிப்பட்டவர்களைப் போல் இல்லாமல் உமக்கு பிரயோஜனமாய் பிரியமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.